வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய பட்ஜெட்டு அரௌண்ட் ஒரு 1.5 lakhs கிட்ட இருக்குது. அந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நீங்கள் நல்ல லுக் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நீங்கள் கரெக்டான ஒரு வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 பெஸ்ட் ஸ்போர்ட்டி லுக்கிங் பைக் அண்டர் 1.5 lakhன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. அப்படி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட பல்சர் NS 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு NS 200 NS 160யோட அதே ஒரு ரெப்ளிகேட்டான ஒரு டிசைன்ன்றதுனால நிச்சயமாக லுக்ஸில் குறைய இருக்க போகிறதுல நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டோன்லேயே இருக்குது. வண்டி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாகவுமே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பட்ஜெட் பொறுத்த அளவுக்கும் இது ஒரு 125cc தான்ன்றதுனால உங்களுக்கு ப்ரைஸிங்குமே ஓரளவுக்கு ரீசனபுளாக வரும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட 11.8 bhp பவர்ஸும் 11 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஒரு 125 ஏர் செக்மெண்ட்டில் நிச்சயமாக இது ஒரு பெட்டரான பவர்ன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது 50 km/லிட்டர்ன்றதும் ஓகேவான ஒரு நல்ல மைலேஜ் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ஓவராலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு இன்ஜின், அந்த ஒரு பெப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் ஒரு லைட்டாக அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க, அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா, உங்களுக்கு டுவெல் டிஸ்க் இல்லை, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, உங்களுக்கு ABSலாம் கிடையாது, CBS பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் தான். ஓரளவுக்கு பிரேக்கிங் பைட் நல்லாவே இருக்கும். அந்த ABS வந்து தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல். ஓவரலாக பார்க்கும்போது பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 144 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் வண்டியோட ஹேண்டலிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் 144 kgன்றது நிச்சயம் ஈஸியான ஒரு ஹேண்டலிங் தான். வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டியூன்ட், உங்களுக்கு நல்ல ஒரு பல மோடான் ரோட்டில் எட்டு போகிறீங்கன்ற பக்கம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்ல சாஃப்டாகவே எட்டு வருது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம், அதனால ஷார்ட் ரைடர்ஸுக்கு மேபி லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் ஓரளவுக்கு கேப்பபிள் தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 1,26,000 கிட்ட வருது வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங். இந்த ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கக்கூடிய ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாகவே இந்த NS 125 உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் வண்டியில் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது, அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு பைக்குமே இந்த 1.5 லட்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கோட வரக்கூடிய ஒரு பைக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு RTR DNA பேஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் டிசைனே சொல்லலாம். ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் ஓவரலாக பார்க்கும்போது வண்டியோட டிசைன் ஒரு பெட்டரான ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, இதில் உங்களுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3-valve ஒரு ஏர் கூல்டு இல்லை ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட ஒரு 11.2 bhp பவர்ஸும் 11.2 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் நல்ல ஒரு மிட் ரேஞ்சு ஃபோக்கஸ்டான ஒரு இன்ஜின். சரி, ஓகே. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன், டாப் ஸ்பீடு ஒரு 99 km/h, மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 57 km/லிட்டர். வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இந்த வண்டியில் நிச்சயமாக சும்மா சொல்ல விடாது நல்லா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 57ன்றது இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயம் ஒரு ஒத்தபிளான ஒரு மைலேஜ் தான் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்துடும், பேக்கில் ட்ரம் பிரேக், IBS பிரேக்கிங் சிஸ்டம். ஃப்ரண்ட்டில் இருக்க பிரேக்கிங் பைட் அந்த அளவுக்குலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிரேக்கிங் கொஞ்சம் சுமாரான அந்த லெவலில் தான் இருக்குது இந்த வண்டியில், அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 122 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 780 mm. எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குன்றப்ப உங்களுக்கு ஹேண்டலிங் விஷயத்துலையும் கஷ்டம் இருக்க போதில் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 1,20,000 ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட்டு 1,33,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாக வெல் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸு, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு, அதுக்கடுத்து நல்ல ஒரு மைலேஜ், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ண ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த டிவிஎஸோட ரைடர் 125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்ட்
லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் யமாவோட FZS F5 ஆமாங்க. இந்த ஒரு பைக் பற்றி சொல்லணும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 155cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு மேஸ்கலி டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக நம்ம யமாவோட FZF5 தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இல்லை. நல்ல ஒரு மேஸ்கல் அண்ட் நல்ல ஒரு குட் லுக்கிங்கோட இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். டிசைன் நிச்சயமாக பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிள் கிளச்சு. ஓவராலாக இன்ஜின் பற்றி சொல்லலாம் நல்ல ஒரு சூப்பர் ரிஃபைன்ட் அண்ட் டியூரபிளான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு இன்ஜின்ங்க இந்த ஒரு 155cc-லேயே. சரி ஓகே, இந்த இன்ஜினால் 12.2 bhp பவர்ஸும் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 155cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நார்மல் சிட்டி கம்யூட்டுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km/l வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, இதில் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான். பட் சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான். ஓரளவு பிரேக்கிங் செம்ம சூப்பரான ஒரு பைட்டோட இருக்கும். அதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ABS இருக்குன்றதுனால ஃப்ரண்ட் பிரேக்கு நீங்கள் நம்பி ஒரு பிடிக்கலாம், ABS நின்றும். பட் பின்னாடி பிரேக்கை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கணும். ஏன்னா ABS கிடையாது, கொஞ்சம் ஸ்கிட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் காம்பினேட் பண்ணி அடித்தா நிச்சயமாக வண்டி நல்லாவே நிற்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதை தான் இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 135 kg தான் வருது. வண்டி பார்க்க தான் பெருசாக இருக்குமே தவிர வண்டி வெயிட்லாம் அதிகம் கிடையாது, ஜஸ்ட் லோ வெயிட் தான். உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm தான்றதுனால உங்களுக்கு ஹேண்டலிங் விஷயத்துலையும் நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்க போகிறல செம்ம ஈஸியாக தான் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் ரேட்டு 1,43,000 ஸ்டார்டிங், டாப் ரேட்டு 1,44,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு 155cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த யமாவோட FZS5 உங்களுக்கு நல்ல மைலேஜ், ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் டிசைனோட இருக்கிற ஒரு பெட்டரான ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட். ஆமாங்க, ஹோண்டா தரப்புல இருந்து சூப்பர் பில்ட் குவாலிட்டி அண்ட் சூப்பர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப இந்த ஹோண்டாவோட எக்ஸ்பிளேடுமே உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். பட் அந்த ஒரு ஹெட்லைட் டிசைன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறீங்க. பட் ஒரு வகையில் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக தான் இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியில் அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, சும்மா சொல்லக்கூடாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு டிசைனில் பில்ட் குவாலிட்டி செம சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி. இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் நம்மளுக்கு அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளில் அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனே சொல்லலாம். செம சூப்பர் அண்ட் சூப்பர் ரிஜிடான ஒரு பில்ட் குவாலிட்டியோட இருக்கும். சரி ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் சைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 149.68cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிள் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் வந்து பொறுத்தளவுக்கு செம சூப்பர் அண்ட் செம ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். சரி ஓகே, இந்த இன்ஜினால 13.67 bhp பவர்ஸையும் 14.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 50 km/l. இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் லீஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்னே சொல்லலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில் நல்ல லெவல் மைலேஜ், ஒரு டீசென்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல லெவல் லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப இந்த ஹோண்டா எக்ஸ்பிளேட் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான். பிரேக்கிங் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 143 kg. வண்டியோட ஹேண்டலிங் நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் போது. சரி ஓகே, வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் ரேட்டு ஒரு 1,38,000 ஸ்டார்டிங், டாப் ரேட்டு ஒரு 1,45,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு சூப்பர் ரிஃபைன் அண்ட் சூப்பர் பில்ட் கூட இருக்கக்கூடிய ஒரு 145cc மோட்டர் சைக்கிள், நல்ல லெவல் மைலேஜ், ஒரு பெட்டர் லுக்கிங்கோடனா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டா எக்ஸ்பிளேடாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க வர ஒரு வெஹிக்கிள்
பஜாஜோட பல்சர் N150. ஆமாங்க, இந்த ஒரு பைக் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டே நல்ல லெவல் ஆஃப் லுக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்னு வாங்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு பைக் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு N160 அண்ட் N250யோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் வண்டி பார்க்கறதுக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் பற்றி சொன்னால் இது ஒரு 150cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கெயின் பண்ண ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஜினோட 14.3 bhp ஆஃப் பவர்ஸையும் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 155 கிலோமீட்டர் 115 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 48.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு 155cc பார்க்கும்போது நிச்சயமாக இதோட ஒரு மைலேஜ் ஒரு ஓரளவு நல்ல ஒரு மைலேஜ், பட் பெட்டர் மைலேஜ் கிடையாது, ஓரளவுக்கு டீசென்ட் லெவல் மைலேஜ்னு வச்சுக்கலாம். வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பேக்கில் ட்ரம்மு சிங்கிள் சேனல் பேஸ் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஓகேவா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் ரேட்டு 1,39,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல லுக்கு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான ஒரு டீசென்ட் லெவல் மைலேஜ், அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் ஏதோ கொஞ்சம் இருக்கும் அந்த ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டு. அவ்வளோதான். அது மாதிரி ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப இந்த பட்ஜெட்டோட பல்சர் N150 கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 லிஸ்டிங்கில் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணுங்கள். இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை, see you later.